அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். நிஜத்தைத்தான் பேசுகின்றோம். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், நடத்தியவர்களை பற்றி பேசுகின்றோம். பரளி சு. நெல்லையப்பர் யாருன்னு தெரியுமா? தெரிந்து கொள்வோம். 1889 செப்டம்பர் 18 நாள் திருநெல்வேலியிலே பரளிக்கோட்டையிலே சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கும் முத்துலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். 1907 பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய கப்பல் கம்பெனியிலே கணக்காளராக சேர்ந்தார். பல போராட்டங்களை ஆங்கிலேய அரசுக்கு எதிராக எடுத்து நடத்தியதால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் கைது செய்யப்பட்ட நிலையினை கண்டித்து பல்வேறு பிரசுரங்களை அடித்து மக்களுக்கு விநியோகம் செய்தார். இவ்வாறு வ.உ.சிக்கு ஆதரவாக செயல்பட்டதினால் ஆங்கிலேய அரசாங்கம் 1 மாத காலம் சிறை தண்டனை இவருக்கு விதித்தது. 1930 மறைக்காடு என்று அழைக்கப்படக்கூடிய வேதாரண்யத்திலே உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலே கலந்து கொண்டார். அதனால் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1932 அண்ணல் காந்தியடிகளினுடைய கோரிக்கையை ஏற்று சிந்தாதிரிப்பேட்டையிலே கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினார். அதற்கடுத்து 1941 தனிநபர் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியதால் பெல்லாரி சிறையிலே 6 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். இன்னைக்கு யாராவது இப்படி போகுமா? இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும், மக்கள் நல்லா இருக்க வேண்டும், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல் காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராட யாராவது வருகிறார்களா? இல்லை. ஆனால் அன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இன்றளவும் பேசுகிறோம். 1889 பிறந்தவரை இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவருடைய தியாகம். வ.உ.சி அவருடைய கட்டளையை ஏற்று கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சட்டமேதை சுப்பிரமணிய முதலியார் அவர்களை சந்தித்து அவருடைய உதவியோடு கோவை மேலூர் சாலையிலே ஒரு ஆசிரமம் அமைத்து தங்கினார். அங்கே இருந்து கொண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கோவை சிறையிலே தொடர்ந்து சந்தித்து அவர்களுடைய ஆலோசனையின்படி அவர் செயல்பட்டு வந்தார். இந்த இரட்டை ஆயுள் தண்டனையை எதிர்த்து இந்தியா பத்திரிகையிலே மிகப்பெரிய தலையங்கத்தை எழுதி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இப்படி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களோடும் சுப்பிரமணிய சிவா அவர்களோடும் நெருங்கிய நட்பு பாராட்டிய அவர் பாரதியாரோடும் மிகுந்த நட்பு பாராட்டி வந்தார். பாரதியாரால் தம்பி என்று அழைக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பரளி சு. நெல்லையப்பர் அவர்கள்தான். பரளி சு. நெல்லையப்பருடைய சகோதரரும் ஒரு விடுதலை போராட்ட வீரர். இந்திய விடுதலைக்காக அவருடைய குடும்பமே மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பாரதியாரினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய புகழை பரப்புவதற்காக லோகோபகாரி பத்திரிகையிலே பாரதி அவர்களுடைய புகழை எழுதினார். பாரதியாருடைய பிறந்த நாள் விழாவினை தொடர்ச்சியாக அவருடைய கவிதைகளை எல்லாம் போட்டியாக வைத்து, பாடல்களை எல்லாம் போட்டியாக வைத்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தி வந்தார். செப்டம்பர் 11 பாரதியாருடைய விழாவை தொடர்ந்து அவர் நடத்தி வந்தார். ஐயா பரளி சு. நெல்லையப்பர் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பாரதியினுடைய கவிதைகள் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதனால் 1917 பாரதியார் பதிப்பகம் என்ற பதிப்பகத்தை உருவாக்கி 1917 பாரதியாருடைய கவிதைகளை பதிப்பித்தார். 1923 தனது நண்பர்களோடு இணைந்து பாரதியார் பிரசுராலயம் என்ற அச்சகத்தை ஏற்படுத்தி பாரதியாருடைய கவிதைகளையும் அவருடைய பாடல்களையும் வெளியிட்டார். தன்னுடைய புரட்சிகரமான எழுத்துக்களின் மூலம் மக்களிடையே சுதந்திர உணர்வை தூண்டி அவர்களை சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளச் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர் அவர்கள் 1971 மார்ச் 28 இந்த பாரத அன்னையிடம் சரணடைந்தார். இவ்வாறு தியாகிகள் இந்த தேசத்தை
கட்டமைத்திருக்கிறார்கள், வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் செய்த தியாகங்களை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம், அதற்காக தலைவணங்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.